சார் சுல்தான் இஸ்மாயில் சாரோட பிரமாதமான ஒரு செஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லன்ச் அப்படின்றப்போ இந்த செஷன் வந்து எனக்கு தெரியும் நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான செஷனாக இருக்காது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் பேசுகிறேன்றதுக்காக இல்லை, அது நிஜமாவே சிவராமன் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். நிறைய பேர் விமனாக இருக்காங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஸோ பொதுவாக பூவுலகில் தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சுந்தர் இருக்கார், நெக்ஸ்ட்டு அவர் பேசும்போது டெஃபினெட்லி டாக் மோர் அபவுட் கிளைமேட் சேஞ்ச். ஆனால் காலநிலை மாற்றம் அப்படின்னு பேசும்போது அது ஏன் நான் வந்து என்வாயன்மெண்ட்டுன்னு எடுக்காமல் காலநிலை மாற்றம் அப்படின்னு எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து லைக் டு கமமரேட் வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே. என்வாயன்மெண்ட் பற்றி பேசாமல் நான் ஏன் காலநிலை மாற்றம் பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கு நம்ம முன்ன இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக நான் அதை தான் பார்க்குறேன். காலநிலை மாற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சூழல் பிரச்சனையாகவும் உருவெடுத்திருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான பிரச்சனை, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதற்கு நிறைய முகங்கள் இருக்குது. காலநிலை மாற்றம் அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து பல முகங்கள் இருக்குது. ஆனால் நான் அதோடைய மிக மிக முக்கியமான ஒரு முகமாக பார்க்குறது, அது எப்படி ஒரு மனித உரிமை பிரச்சனையாக இருக்கிறது, அது எப்படி ஒரு பாலின பிரச்சனையாக இருக்கிறது, அது எப்படி ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கிறது, அது எப்படி ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றது தான். இதில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அப்படின்றது எப்படி அது ஒரு ஜெண்டர் இஷ்யூ, ஒரு பாலின பிரச்சனையாக காலநிலை மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பெண்களுடைய பிரச்சனைகள்னு வரும்போது பொலிட்டிக்கல், பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அரசியல் அனுபவமும் கூட அப்படின்றது தான் அதோடைய பொருள். எப்படி நம்ம வந்து உதாரணத்துக்கு வரதட்சணைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, டவுரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2 குடும்பங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட். அது ஒரு பெண்களுடைய குடும்பங்கள் வந்து டவுரி கொடுக்கறது, ஆண்களுடைய மாப்பிள்ளைகளோட குடும்பம் வாங்கிறது அப்படின்றது பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். ஆனால் கடந்த ஒரு நூற்றாண்டில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகியிருக்கு, சட்டமாகியிருக்கு. வரதட்சணைக்கு எதிராக சட்டம், வரதட்சணையை ஒட்டி பிரச்சனைகள் இன்றைக்கு வரைக்கும். சில மாதங்களுக்கு முன்னாடி கூட கேரளாவில் நடந்த சூசைட்லாம் நமக்கு தெரியும். ஸோ வரதட்சணை அப்படின்றது 2 குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பிரச்சனை, அது ஒரு சட்ட பிரச்சனை. ஸோ வரதட்சணைன்றது பெண்களை மையப்படுத்திய பிரச்சனைனாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம டொமஸ்டிக் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம், டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பங்களுக்குள் நடக்கக்கூடிய வன்முறை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விமன் அப்போ தான் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருந்த டைம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணோட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அங்கே போனப்போ அங்கேருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு விமன், அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, உன்னை மட்டும் தான் அவன் புருஷன் அடிக்கிறான்னா என்னை கூட தான் என் புருஷன் அடிப்பான் அப்படின்னாங்க. எனக்கு அது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த சென்சிட்டிவிட்டி, ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங்லாம் கொடுத்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்கல்ல, என்ன கூட தான் என் புருஷன் அடிப்பான் அப்படி, அதோட அர்த்தம் நீ அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வரக்கூடாது, அது உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படி பார்க்க முடியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை அப்படின்றதுக்கு எதிரான சட்டமெல்லாம் இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் இஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது, பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்லும்போது, இதுதான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லை, அது பொதுவான ஒரு அனுபவமாக மாறும் பொழுது அதற்கு சமூகத்துடைய இன்டர்வென்ஷன், இடையீடு வந்து தேவைப்படுகிறது அப்படின்றது தான். இது எப்படி கிளைமேட் சேஞ்சோட அல்லது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறோம். வங்காரி மாத்தாய் அவங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. வங்காரி மாத்தாய்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அவங்க என்வாயன்மெண்ட்டுக்காக. மிக முக்கியமான கென்யாவை சேர்ந்த ஒரு ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அவங்க கென்யாவில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எது நடந்தாலும் அதிகமாகவும் உடனடியாகவும் அதிகமாகவும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். காரணம், அவங்க தான் வந்து உடனடியாக
வீட்டில் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்காக ஃபயர்வுட்டை தேடி போகணும், சமைக்கிறதுக்காக சில விஷயங்களை தேடி போகணும், அவங்க தான் வந்து நிறைய தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கென்யாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து இது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிசாஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு என்வாயன்மெண்ட் டிசாஸ்டர் வருது, ஒரு பெரும் வெள்ளம் வருது, இல்லை ஒரு வறட்சி வருது, உங்களுக்கு அடுத்த தெருவில் தண்ணி கிடைக்கல அப்படின்னா 2 தெரு தள்ளி தான் தண்ணி கிடைக்குது, இல்லை அடுத்த ஊரில் தான், நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா அடுத்த ஊரில் தான் தண்ணி கிடைக்குதுன்னா அந்த தூரத்தை யார் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க? பெண்கள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல, இப்போ சென்னையில் வந்து வறட்சி வந்தப்போ நம்ம பார்த்தோம், தெருவில் லைனாக குடங்களோடு நின்றது வந்து பெரும்பாலும், மிக பெரும்பாலும் 99.9% பெண்களாக தான் இருப்பாங்க. ஏன் நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அசைன்டு ரோல்ஸ் இருக்குல்ல, பொதுவாக வந்து சமையல்னா அது பெண்களுடைய வேலை, வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரதுன்னா அது பெண்களுடைய வேலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாப்பிட்றத வந்து எல்லாரும் செய்கிறோம், தண்ணி குடிக்கிறது எல்லாரும் செய்கிறோம், அப்போ சமைக்கிறதும் தண்ணியை எடுத்துகிட்டு வரதும் ஏன் பெண்களுடைய வேலையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. திடீர்னு ஒரு நெருக்கடி வருது, வீட்டில் சாப்பாடு இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடை சரியான முறையில் பங்கிட்டு எல்லோருக்கும் பசியாகிற மாதிரி செய்ய வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய, ஒரு பெண்ணுடைய கடமையாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் சுற்றுச்சூழல் ரீதியாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது, தண்ணீர் இல்லை அப்படின்றப்போ அந்த தண்ணீருக்காக கூடுதலாக கொஞ்சம் தொலைவு நடக்க வேண்டியது ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஒரு பயிர் சரியான நேரத்துக்கு விளையில்லை, ஒரு கிராப் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா ஒரு பெண் தான் இறுதியாகவும் குறைவாகவும் சாப்பிடுகிறாள். உணவு இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து யார் முதல்ல சாப்பாடை குறைச்சிப்பாங்க? உங்கள் அம்மா தான். எல்லாருக்குமே அது தெரியும், அம்மாக்கள் தான் முதல்ல சாப்பாடை குறைச்சிப்பாங்க. ஒரு குடும்பம் நிலை குலைகிறது, ஏதோ ஒன்று பெரிய வெள்ளம் வருது, நீங்கள் வீட்டை விட்டு உடனே கிளம்பணும், வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகணும், இல்லைன்னா உங்கள் வீடு மூழ்கிடுன்ற மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது திரும்ப வீட்டை கட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து பெண்ணிடம் தான் வந்து விழுகிறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2015 வெள்ளம் வந்தப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு அசோக் நகரில். நான் வந்து பொதுவாகவே நான் பெருசாக வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். வெள்ளம் வந்து வீடு முழுக்க தண்ணி இருக்குது, அப்போ தான் வடிஞ்சிட்ருக்கு. நான் உள்ளே போகிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லம் இருக்குது, அங்கேருந்து 2 பெண்கள் வந்தாங்க. இந்த வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 6-7 மணி நேரத்தில் அத்தனையும் கிளியர் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அந்த ஸ்லம்மில் அவங்களுடைய குடிசை வீடு முழுவதுமாக அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனால் அந்த 6-7 மணி நேரத்துக்கான உழைப்புக்கான பணம் அவங்களுக்கு உடனடியாக தேவைப்படுகிறது. அதனால அவங்க வந்து வீடு வீடாக போய் அவங்க வேலை கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆண் கூட உண்மையிலேயே வரல, உண்மையிலேயே எந்த ஆணுமே வந்து வேலை தேடி வரல. வந்தது வந்து பெண்கள் தான் வேலை தேடி வந்தாங்க. இது ஒரு கதையாக சொல்கிற விஷயம் இல்லை, இது தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் மருத்துவர்கள்ன்றதுனால நான் சில விஷயங்கள் குறிப்பாக பேசணும்னு நினைக்கிறது, எப்படி வந்து பெண்களுடைய உடல்நிலையை காலநிலை மாற்றம் பாதிக்கிறது அப்படின்றத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாறுது, நமக்கு தெரியும். வெயில் காலம் அதிகமாகுது, ஹீட் வேவ்ஸ் வருது, மழை வந்து வேறு மாதிரி பெய்யுது. இதனாலலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னா, பொதுவாக நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி எண்ணூருக்கு போயிருந்தேன். எண்ணூர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எப்படி வந்து ஒரு சுற்றி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நடுவில் அங்கே மக்கள் வாழறாங்க அப்படின்னு. நாங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங்காக போயிருந்தோம். அப்போ தான் அந்த அமோனியா லீக் நடந்துச்சு. ஸோ பப்ளிக் ஹியரிங்காக போயிருந்த நேரத்தில் நிறைய பெண்கள் வந்து சொன்ன 2 பிரச்சனைகள், திரும்ப 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 அவங்க சொன்ன 2 பிரச்சனைகள். ஒன்று ஃபர்டிலிட்டி இஷ்யூ, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கல. இன்னொன்று ப்ராங்கைட்டிஸ் மாதிரி இருக்குன்னாங்க. இந்த 2 பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து சொன்னாங்க. இப்போ ப்ராங்கைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஆண்களுக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபெர்டிலிட்டி இஷ்யூ அப்படின்றது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், பெண்கள் மட்டும்தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் போபால் கேஸ் ட்ராஜடி எடுத்தாலும் இன்றைக்கு வரைக்கும் போபால் கேஸ் ட்ராஜடியால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ஒரு தலைமுறையே இருக்குது. அதன் பிறகு குழந்தை பிறக்க முடியாது, இல்லை பிறந்த குழந்தைகள் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையே வந்து அங்கே இருக்குது. இன்றைக்கு நம்ம கிளைமேட் சேஞ்சோட புதிய பரிணாமங்களை பார்க்குறோம். ஹீட் வேவ்னு சொல்கிறாங்க. ஒரு அனல் புயல் அடிக்கிற மாதிரி அனல் அடிக்குது. அப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ இல்லை விவசாய வேலையோ பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை, வெயிலில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை
அது எப்படி பாதிக்கும்? அவங்க ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியாது, நடுவில் ஒரு பிரேக் எடுப்பாங்க. ஒன்று அது அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக வந்து சிக்கலாகும். அவங்க வேலை பார்க்குற நேரமும் மிக மோசமான உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அதிக நேரம் வெயிலில் நிற்கும் பொழுது அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் மாதிரியான இல்லை ப்ரீமெச்சூர் லேபர் மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹீட் வேவ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ், நீர் போதுமான அளவு நீர் இல்லாத நிலையில் என்ன ஆகும்? புவர் ஹைஜீன், அடிப்படையில் சுத்தம் சுகாதாரம் சரியான முறையில் இருக்காது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, கட்டாயமாக ஸ்கூல் போகிற பெண்கள் இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு டேட்டா சொல்லக்கூடிய விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் எப்போ ட்ராப் அவுட் ஆகுறாங்கன்னா அவங்க மென்ஸ்ட்ருவேஷனுக்கு அப்புறம். ஏன்னா ஸ்கூலில் டாய்லெட் சரியாக இருக்காது. ஸோ விமன் வந்து கேர்ள்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதோட வாட்டர் ஸ்ட்ரெஸ் சேர்ந்துச்சுன்னா அப்போ இந்த ட்ராப் அவுட் ரேட்ஸ் எல்லாம் மிக அதிகமாக மாறும். இதே மாதிரி வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இதனால் வரும். இப்போ ஏர் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிக அதிகமாக, குறிப்பாக ப்ரெக்னென்ட் விமெனுக்கு அதிகமாக பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ருவேஷன் சொல்லுவாங்க, மெனார்ஸ்லேருந்து கடைசி மெனோபாஸ் வரைக்கும் பல விதங்களில் பெண்களுடைய உடல்நிலையை அது பாதிக்கிறது அப்படின்றதுக்கு வந்து பல ஆய்வுகள் இருக்குது. நான் வந்து டாக்டர்ஸாக நீங்கள் அதெல்லாம் கவனத்தில் எடுத்து இதை இன்னும் கூர்மையாக பேசணும், யோசிக்கணும், விவாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையையே மாற்றுது. நான் வந்து இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் சில கிராமங்களில், எல்லா கிராமங்கள்லையும் இல்லை, சில கிராமங்களில் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. ரொம்ப எளிமையான கேம்பெயின் அது. எல்லா பெண்களும் அவங்க வீட்டோட குடும்பங்களோட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கலாச்சார ரீதியாக பெண்கள் வந்து கடைசியாக சாப்பிடுவாங்க. இந்தியா மாதிரியான ஒரு சமூகத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு கடைசியாக பெண்கள் சாப்பிடுவாங்க. பாதி நேரம் ஆகும், சாப்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லை சாப்பாடு இருக்காது, தண்ணியை குடிச்சிட்டு தூங்க போயிடுவாங்க. இதுதான் பல இடங்களில் நடக்குது. ஸோ இந்த கிராமங்களில் என்ன நடந்துச்சுன்னா, ப்ரொடக்டிவிட்டி அது பாதிக்குது. எப்படி வந்து பசியோடு படுக்க போகிற பெண்கள் அடுத்த நாள் வேலைக்கு வரும்பொழுது அவங்களால சரியாக வேலை பார்க்க முடியல. இது உள்ளூர் பொருளாதாரத்தை இது பாதிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹங்கர் ப்ராஜெக்ட்னு ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிம்பிள் ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் வந்து குடும்பங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்றது. இதை பற்றி பிபிசியில் ஆர்டிக்கல் இருக்கு, நீங்கள் ஆக்சுவலாக கூகுள் பண்ணி படிக்கலாம். ஆனால் என்னென்னா, ஃபேமிலிஸ் வந்து பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஹஸ்பண்டோட ஒய்ஃப் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு. அப்புறம் அவங்களை சொல்லி புரிய வச்சு அந்த கேம்பெயினை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இயல்பான ஒரு சூழலில் இப்படி நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் அப்படின்றப்போ இன்னும் மிக அதிகமாக ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள், போதுமான உணவு கிடைக்காத ஒரு சூழலில். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, மகாராஷ்டிராவில் சில கிராமங்களில் இதே மாதிரி ஒரு பழக்கம் புது என்ன சொல்கிறது, புது ஒக்காபுலரியே இது உருவாக்குது. கிளைமேட் சேஞ்ச் வந்து பெண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒக்காபுலரியே வந்து அது உருவாக்குது. மகாராஷ்டிராவில் வாட்டர் வைஃப்ஸ்னு சொல்லுவாங்க, தண்ணீர் மனைவிகள். என்னென்னா சில கிராமங்களில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜ் பார்த்துருப்பீங்க. பெண்கள் வந்து ஒரு 2 குடம் 3 குடம்லாம் வச்சுட்டு நடந்து வர இமேஜ். ஸோ அந்த பெண்கள்லாம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போது தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவங்க போக மாட்டாங்க. ஒரு 4 குடத்தை தூக்கிட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோன்றதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளே வேலை பார்ப்பாங்க, 2வது மனைவி வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் பத்தல, குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ 3 பேர் இருப்பாங்க. இப்படி நிறைய கல்யாணம் பண்ணி சில பேர் வந்து வீட்டை கவனிச்சுப்பாங்க, சில மனைவிகள் வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரியான விஷயம் மகாராஷ்டிராவில் நடக்குது. வாட்டர் வைஃப்ஸ்னு இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. நம்ம தூத்துக்குடி ராமநாதபுரம் பக்கம் யாராவது இருக்கீங்களா? தூத்துக்குடி ராமநாதபுரம் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு வண்டி இருக்குது, தண்ணி வண்டின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து தள்ளிட்டு போகலாம் அந்த வண்டியை. இப்படி இந்த சைக்கிள் வண்டி தள்ளிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி 6 குடத்தை வச்சுட்டு நீங்கள் தள்ளிட்டு போகலாம். எப்போதுமே நான் பார்த்துருக்கேன், எத்தனை தடவை போனாலும் நீங்களும் பார்க்கலாம், அந்த வண்டியை தள்ளிட்டு போகிறது வந்து பெண்களாக தான் இருப்பாங்க. எனக்கு அதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம், போன தடவை போகும்போது சொன்னாங்க, அந்த வண்டியை வந்து
வரதட்சணையின் ஒரு பகுதியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது. அப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகுதுன்னா, நகையாவது நம்ம போட்டுக்கிறோம், தண்ணியை வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க, ஆனால் அது கூட கடைசியில் பெண்களுடைய பொறுப்பாக தான் ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, வாட்டர் வைப்ஸ் இல்லை தண்ணி வண்டி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கிளைமேட் விடோஸ், காலநிலை மாற்ற கணவரை இழந்த அவர்கள். எப்படி காலநிலை மாற்றத்தால் கணவர்களை இழந்த பெண்கள் தான் கிளைமேட் விடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தர்பன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் சார் இஸ்மாயில் சார் கூட பேசும்போது சொன்னார், எப்படி யானையை பற்றி அவர் சொன்னார். சுந்தர்பன்ஸில் வந்து புலிகளோடு மனிதர்கள் அந்த அந்த ஸ்பேஸ் பிரச்சனை வர்றதுனால நிறைய ஆண்கள் அங்கே இறந்து போகிறாங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்குது. அவங்களுக்குலாம் வந்து கிளைமேட் விடோஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது பரவலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு டெர்மினாலஜியாக இருக்குது. இன்னொரு வார்த்தை கிளைமேட் மைக்ரெண்ட். நீ கர்நாடகா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் விவசாயம் போய் வேறு இடத்துக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அந்த அவங்கள வந்து கிளைமேட் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மகாராஷ்டிராவில் சாய்நாத் வந்து ஒரு சாய்நாத்னு ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அவர் மக்சஸே அவார்டு வாங்கினா ஒரு இந்திய அளவில் முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட். தொடர்ந்து விவசாய தற்கொலைகளை பற்றி எழுதி அதை பற்றி கவனத்தை வந்து ஏற்படுத்தியவர்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு முறை பேசும்போது சொன்னார், மகாராஷ்டிராவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது, ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங், ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஃபார் எவ்ரி ஃப்ளோர். ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு தான் இருக்கும். இவர் அங்கே போய் இன்டர்வியூ பண்ணுறாரு சாய்நாத். இன்டர்வியூ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸை கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் மகாராஷ்டிரா இது பாம்பேயில் இருக்குது, பாம்பேக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிற கிராமங்கள்லேருந்து அவங்கெல்லாம் வராங்க, மும்பைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறாங்க. ஏன் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கிராமங்களை விட்டு மும்பைக்கு வந்து வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க ஊரில் விவசாயம் பொய்த்து போகிறது. ஏன் விவசாயம் பொய்த்து போகிறதுனா தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பொய்த்து போய் அவங்க கிளம்பி வந்து இங்கே நீச்சல் குளங்களை கட்டக்கூடிய ஒரு அவல நிலையை தான் இன்றைக்கு காலநிலை மாற்றம் வந்து நமக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறோம், மனித உரிமை சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான். ஒரு விஷயம் வந்து இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம்ல, எப்படி வந்து ஒரு சமத்துவமின்மையை காலநிலை மாற்றம் அதிகரிக்குது அப்படின்னா அது இப்படி தான். தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பொய்த்து போய் ஒருத்தர் வந்து நீச்சல் குளம் கட்டிட்டு இருக்காருன்றப்போ எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டியை காலநிலை மாற்றம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னும் தீவிரப்படுத்துகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து காலநிலை மாற்றம்னு சொல்லும் பொழுது அதோடு தொடர்புடைய வன்முறையை பற்றியும் பேசிதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இது காலநிலை மாற்றம்ன்றதை நம்ம எப்படி வன்முறைன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நேரடியாக அது வந்து ஒரு வன்முறை களமாக இருப்பதில்லை, ஒரு போர் மாதிரிலாம் இருக்கிறதுல. ஆனால் அதை விட சில நேரங்கள் மோசமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டிசாஸ்டர் நடக்குது, இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு சுனாமி வருது, எல்லாருமே வந்து ஒரு கேம்பில் தான் போய் இருக்கணும், ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் தான் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கணும் அப்படின்னா, அந்த ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மள மாதிரியான ஒரு சமூகத்தில் வந்து எப்படி பெண்கள் ஒரு கேம்புக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு வயலன்ஸுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு நிறைய வந்து இங்கே உதாரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சுனாமின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா 2004 சுனாமி வரும்போது நான் வந்து அப்போது வீக்னு ஒரு மேகசினில் இருந்தேன், நான் அதை பற்றி எழுதியிருந்தேன். ஸோ நான் வந்து அதை கவர் பண்ண போகும்போது இங்கேருந்து கிளம்பி நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் போய் அந்த காரை திறந்துட்டு இறங்கியிருந்தேன்னா ஒரு குழந்தையோட டெட் பாடி மேலே தான் கால் வச்சுருப்பேன். ஏன்னா காரை சுற்றி வந்து டெட் பாடிஸாக தான் இருக்குது, பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளுமாக தான் இருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் சொன்னார், கொஞ்சம் பார்த்து இறங்குங்க மேடம்னு சொன்னதுனால கொஞ்சம் கவனமாக இறங்கினேன். ஸோ ஒரு 3 நாள் அந்த இடத்துல நான் வந்து நாகப்பட்டினத்தில் கடலூரில் இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து பெண்களும் குழந்தைகளும் தான் இறந்து போயிருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய மரங்கள் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஏரியானா உங்களுக்கு தெரியும்ல எப்படி வந்து மோசமாக இருக்கும்னு. ஸோ விழுந்து கிடக்கிற மரங்களில் வந்து துப்பட்டா சுற்றி இருக்கிறது, இல்லை சாரி சுற்றி இருக்கிறது, இல்லை பெண்களுடைய பெரிய பெரிய தலைமுடி வந்து சுற்றி இருக்கிறது, இந்த மாதிரியான இமேஜஸ் நிறைய வந்து நான் அந்த டைமில் பார்த்தேன். ஒரு வருஷம் கழித்து ஆக்ஸ்ஃபேமோட ரிப்போர்ட் ஒன்று வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கடலூர் நாகப்பட்டினத்தில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சுனாமி அடிச்சோ, அது இந்தோனேஷியாவாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், பங்களாதேஷில் இருக்கலாம், எல்லா இடங்களிலுமே வந்து
பெண்கள் தான் அதிக அளவில் இறந்து போனாங்க, குழந்தைகள் தான் அதிக அளவில் இறந்து போனாங்க. இதற்கு வந்து ஆக்ஸ்ஃபேம் சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் வந்து பல காரணங்கள் இருந்தது. ஆண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க, இப்போ கோஸ்டல் ஏரியாவில் இருந்த பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் வந்து பண்பாட்டு ரீதியான காரணம். நான் பார்த்தது ஒரு பெண் வந்து இந்தியா மாதிரியான ஒரு சமூகத்தில் அவள் புடவையை கட்டி போட்டால் தான் உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னா எத்தனை பெண்கள் அதை செய்ய துணிவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்ம சமூகம் அதை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நம்ம சமூகம் நம்மிடம் வந்து இல்லை உனக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லலை. தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் சீரியல்லையும் சினிமாலையும் சொல்கிறது உனக்கு மானம் தான் முக்கியம் அப்படின்றது தான். அவங்க மானத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க அப்படின்றது தான் எங்கள் பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதுதான் நடக்குது. ஒரு லாங் ஹேர் வந்து இம்மீடியட்டாக கட் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமையில் ஒரு பெண் வந்து கட்டாயமாக அவளுடைய சேலையை தூக்கி போட்டு ஓடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சமூகம் வந்து வைக்கவில்லை. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் நிறைய பெண்கள் இறந்து போனாங்க அப்படின்றது உண்மை. ஸோ டிசாஸ்டர்ஸில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது ஒன்று உயிரோடு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு. அவங்க பசியோடு இருக்கணும், பட்னியோடு இருக்கணும், இல்லை அதற்காக அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் வந்து அவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இறக்கும் போதும் பெண்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இதில் என்ன சிக்கல்னா இது எதுவுமே வந்து பெண்களுக்கு வந்து நேரடியாக தொடர்புடைய விஷயமா இருக்காது. நான் அடுத்தது அதுக்கு தான் வரேன். நம்ம வந்து இத்தனை பேசுகிறோம், இத்தனை வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போது ஆனால் சுற்றுச்சூழல் போராட்டங்கள்னு வரும்பொழுது சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி நிலை உருவாகும் போது அதற்கான போராட்டங்களில் முன்னணியில் நிற்கிறதும் பெண்களாக தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து வங்காரி மாதாய் பற்றி சொன்னேன். அவங்க வந்து என்வாயன்மெண்ட்டுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க. அவங்க நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை வந்து அவங்க உண்டாக்குனாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் நிறைய ட்ரீஸ் மரம்லாம் வச்சாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க உண்மையிலேயே நம்பினாங்க பெண்களை வந்து எம்பவர் பண்ணணும், எளிய மக்களை எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து அவங்களிடம் நிலைமையை சொல்லி அவங்கள வந்து எம்பவர் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு வங்காரி மாதாய் சொன்னாங்க. வங்காரி மாதாய் மட்டும் இல்லை, இந்த உலகில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சுற்றுச்சூழல் போராட்டங்கள் வெடிக்குதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து தலைமையேற்று அந்த போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்கள் ஒரு போராட்டத்தை நடத்தும் போதும் பெண்கள் ஒரு போராட்டத்தை நடக்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல. பெண்களுடைய போராட்டம் வந்து நீடித்த நிலைத்த வாழ்வதற்கு ஆதரவான போராட்டங்களாக இருக்கும். இப்போ கிரீன்ஹாம் காமன் ஒரு இடம் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது. அங்கே வந்து நியூக்ளியர் மிசைலை வந்து கொண்டு வைக்கிறாங்க. நியூக்ளியர் மிசைல்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல அப்போ கோல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயம். ஸோ இந்த இடத்துல நியூக்ளியர் மிசைல் இருந்துச்சுன்னா தங்களுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உணர்றாங்க. அவங்க சின்னதாக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 25-30 பேர் பெண்கள் போராட வராங்க. சில நாட்கள்லேயே அந்த எண்ணிக்கை வந்து பல்கி பெருகுது. அத்தனையுமே பேருமே பெண்கள் தான். கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் 18 வருடங்கள் போராடினாங்க அந்த மிசைலை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அவங்களுடைய போராட்ட வடிவங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கோஷம் எழுப்புறது, கல் எறியறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடையாது. அவங்க அந்த ஸ்பேஸை வந்து சுற்றி நிற்பாங்க, கையை கோத்துப்பாங்க, இல்லை சானிட்டரி நாப்கின் மாதிரி டயப்பர்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து கொடி மாதிரி கட்டி அதில் தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம், எங்களுடைய போராட்டம் என்பது வாழ்வதற்கான போராட்டம், சாவதற்கான போராட்டம் இல்லை. அதனால வாழ்க்கையோடைய ஃபெர்டிலிட்டியோடைய எலிமெண்ட்ஸை நாங்கள் காட்டணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நான் இதெல்லாம் கொண்டு வரோம். நாப்கினோ டயப்பரும் அவங்க ஃபெர்டிலிட்டிக்கான எலிமெண்ட்ஸாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு பெண்கள் வந்து உங்களுக்கு தெரியும், சிப்கோ மூமெண்ட் நடந்தப்போ சுந்தர்லால் பகுனா தான் அதோடைய தலைவராக இருந்தார். ஆனால் பெரும்பாலும் அங்கே போராட்டங்களை நடத்தியது பெண்கள் தான். அவங்களுடைய காடுகள், சிப்கோ மூமெண்ட்ன்றது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து காடுகளை அழிக்கக்கூடிய ஒரு போராட்டம், மரங்களை வெட்டுவதற்கு எதிரான பெண்களுடைய போராட்டம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் அந்த மரங்களை கட்டி பிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு இமேஜ், இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும். நீங்கள் வந்து மரங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி எங்களை வெட்டுங்க அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னாங்க. அவங்க வேறு எதுவுமே செய்யலை, போய் மரங்களை கட்டி பிடிச்சாங்க. ஸோ இதுதான் பெண்களுடைய போராட்டங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எலிமெண்ட்டாக, ஒரு கூறாக இதுதான் இருக்குது. அவங்க வந்து வாழ்வதற்கான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, இப்போ ஆண்கள் வந்து ஒரு 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 விஷயத்தை பார்க்கும் பொழுது அது ரொம்ப கமர்ஷியலாக பார்க்குறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமையல்ன்றது சர்வைவல் ஸ்கில், அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு வாரம் நான் ஏதாவது ஒரு தீவில் தனியாக இருக்கேன்னா, எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னா, பேசிக்காக சமைச்சு சாப்பிட உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும்
தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து சமையல்ன்றது பெரும்பாலும் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது எப்போ ஆண்கள் கையில் போகுது அப்படின்னா, அதுலேருந்து வருமானம்னு ஒன்று வரும்போது, அது கமர்ஷியல் ஆகும்போது அது ஆண்கள் கையில் அது ஆண்கள் வந்து கையில் எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னெலாம் கிடையாது. பெரிய ஹோட்டலுக்கு வேலைக்கு போவோம், ஷெஃபாக இருப்போம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சூழல் வரும்பொழுது தான் அது வந்து ஆண்கள் வந்து அதை எடுக்கிறாங்க. ஸோ ஆண்களுடைய பார்வை அப்படின்றது எப்படி இருக்குன்னா, எப்படி இதிலிருந்து நான் வந்து இது குறையா சொல்ல, ஆனால் இதுதான் காலங்காலமாக இதுதான் உண்மையாக இருக்குது அப்படின்னு நிஜமாக இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறேன். ஆண்களுடைய பார்வை வந்து குறுகிய இம்மீடியட் லாபங்கள், ஒரு நீண்டகால பார்வை இல்லாத ஒரு இம்மீடியட் லாபத்தை குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆண்களுடைய நோக்கங்கள் இருக்குது. ஆனால் பெண்கள் அதை கையில் எடுக்கும்போது, ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும்போது, அந்த பெண்கள் அவர்களுக்காக மட்டும் யோசிக்கல, தங்களுடைய அடுத்த தலைமுறைக்காகவும் யோசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்குற பல உதாரணங்கள். அது கூடங்குளமாகட்டும், இல்லை கிரீன்ஹாம் காமனாக இருக்கட்டும், சிப்கோ மூமெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்களுக்காக போராடல. இந்த மரம் இருந்தால் இன்றைக்கி எனக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லா இருப்பேன்றதுக்காக மட்டும் அவங்க போராடல. இந்த மரம் இருந்தால் அவங்க குடும்பம், அடுத்து வரப்போகிற குழந்தைகள், அடுத்து வரப்போகிற தலைமுறைகள் நல்லாயிருக்கும், அந்த காடு அதற்கு முக்கியம்னு நினச்சி தான் வந்து அவங்க போராடுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக ஏன் இன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா, அது மனிதர்களுடைய கிரீடு தான், பேராசை காரணமாக தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது பெண்கள் கையில் முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுப்பது, முக்கியமாக கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான விஷயங்களில் வந்து. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் எப்படி தலைமையேற்று போராட்டங்களை நடத்துகிறார்கள். இத்தனைக்கும் வந்து நீங்கள் எது எடுத்தாலும், இப்போ வந்து கூடங்குளத்தில் போராட்டம் நடக்குது, அவங்களுடைய கடல் பகுதியில் ஒரு அணுகுலை வருது, அதற்கு எதிராக பெண்கள் போராடுறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து நேரடியாக போய் கடலுக்கு போய் அவங்க வந்து மீன் பிடிக்கிறது இல்லை, ஆனாலும் அங்கே போராடுறாங்க. நிலத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, பெண்கள் வந்து நிலத்தில் வேலை பார்க்குறாங்க, விவசாயிகளாக வேலை பார்க்குறாங்க, விவசாய கூலிகளாக வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க விவசாயிகளாக அங்கீகரிக்கப்படலை அப்படின்றது ஒரு விஷயம். இன்றைக்கு நீங்கள் வந்து விவசாயி அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலே, நான் அவங்கக்கிட்ட விவசாயின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அது ஒரு விஷுவல் இமேஜாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு டிராக்டர் ஓட்டுற ஒரு ஆண், பெரும்பாலும் அதுதான் வந்து ஒரு விஷுவல் இமேஜாக ஞாபகம் வரும். ஆனால் நீங்கள் பெண்கள்கிட்ட பேசுனீங்கன்னா, பெரும்பாலான விவசாய குடும்பங்களில் அவங்க பல வேலைகளை பார்த்துட்ருப்பாங்க. ஆடு மாடு பார்க்குறது, பல விஷயங்கள் வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் பெண்களுடைய ரோலை விவசாயிகளாக இந்த சமூகம் வந்து பெரிய அளவில் அங்கீகரிக்கலை. அவ்வளவு ஏன் நிலம் கூட பெரிய அளவில் பெண்களுடைய உரிமையாக இல்லை, பெண்களுடைய பேரில் வந்து பெருமளவில் நிலங்கள் இல்லை, அதற்கான சட்டங்கள் இருந்தாலும் இல்லை அப்படின்றது தான். ஆனால் நிலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கடலுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்லை காற்று மாசான பிரச்சனைகள் வந்ததுன்னா, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் பெண்கள் உடனடியாக போராடுவதற்கு முன் வருகிறார்கள். ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, இது என்னை மட்டும் பாதிக்கக்கூடக்கூடிய விஷயம் இல்லை, என் குழந்தைகளையும் இந்த பிரச்சனை பாதிக்கும் அப்படின்னு அவங்க பயப்படும் பொழுது அவங்க போராட முன் வராங்க. கூடங்குளத்தில் நான் அங்கே பார்த்த பெண்கள் எல்லாமே வந்து அது வரைக்கும் வெளியில் வராத பெண்கள். அவங்க சென்னைக்கு வரும்போது நான் அவங்கள செக்ரட்டரியேட் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இப்போ அவங்க வந்து ஒரு ஏரியாவாக கிராஸ் பண்ணும்போது பீச் பார்க்குறாங்க, எல்லாமே வேனில் போகும்போதே பார்க்குறோம், பீச் பார்க்குறாங்க, எம்ஜிஆர் சமாதி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை, ஆனாலும் நம்ம வந்த வேலையை முடிப்போம் அப்புறம் போகலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்த வேலை வந்து அவ்வளவு முக்கியமாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மேரி ராபின்சனோட கோட்டோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மேரி ராபின்சன் வந்து ஒரு அயர்லாண்டுடைய முன்னாள் அதிபர், யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ மேன்மேட் ப்ராப்ளம் வித் அ ஃபெமினிஸ்ட் சொல்யூஷன். அது காலநிலை மாற்றம் என்பது ஒரு ஆண்கள் அவங்க மேன்மேடுன்றதை மனிதர்களுடைய பிரச்சனை மீன் பண்ணலன்றது என்னுடைய ரீடிங். அவங்க சொன்னது ஆண்கள் ஏற்படுத்திய பிரச்சனை. ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆண்கள் தான். அதற்கான தீர்வு பெண்ணிய தீர்வாக மட்டுமே இருக்க முடியும். ஏன் ஆண்கள் தான் இந்த பிரச்சனை காரணம்னா, நிச்சயமாக ஆண்கள் தான், ஆண்களுடைய பேராசை தான் வந்து இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன். எப்படி எக்கோஃபெமினிசம்னு வந்து ஒரு கான்செப்டே எப்படி உருவாகுது அப்படின்னா, நமக்கு தெரியும், பெண்ணியம் தெரியும், எக்கோஃபெமினிசம்ன்றது சூழலியல் பெண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டே வந்து எப்படி வந்து ஒரு ஆண்கள் பெண்களை வந்து சுரண்டுகிறார்களோ அதே மாதிரி இயற்கையையும் சுரண்டுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் சுரண்டப்படுகிறோம்ன்ற அடிப்படையில் தான் பெண்களுக்கும் இயற்கைக்குமான ஒரு பந்தம் உருவாகிறது அப்படின்றது தான் வந்தனா சிவா மாதிரியான எக்கோஃபெமினிஸ்டோட ரீடிங்காக இருக்குது. ஸோ மேரி ராபின்சன் சொல்லக்கூடிய, வந்தனா சிவா முன்வைக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நான் புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் இதுதான். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சவால் முன்னாடி இருக்கும் பொழுது அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான், எல்லா விதங்களிலுமே.
அவர்களுடைய மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், இல்லை அவங்களுக்கு அடிப்படை தேவைகள், இப்படி எல்லா விதங்களிலுமே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசும்பொழுது நாம் பெண்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட ஐடியாஸை கணக்கில் எடுத்துக்கிறோமா அப்படின்றது தான். அப்படி எடுத்தால் பெண்களுடைய திட்டங்களை அவங்கள வந்து விக்டிம்ஸாக முன்னிறுத்தாமல் ஏஜென்ட்ஸாக பெண்களை முன்னிறுத்தும் பொழுது, அவர்களுடைய ஐடியாஸை வந்து முடிவெடுக்கும் நிலைகளில் பெண்களை அமர வைக்கும் பொழுது கால்நிலை மாற்றம் என்பது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கிளைமேட் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஹர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி.